ஏய் எவன்டா கடையில யாரா உள்ள சாங்கா ஒண்ணு போடுறா லைட்டா ஒண்ணு போடுறா இதுல யாருக்குடா ஸ்டாங்கு யாருக்குடா லைட்டு எனக்கு ஸ்டாங்கா போடுறா இவனுக்கு லைட்டா குடுறா ஸ்டாங்கு லைட்டு எந்தடா மேல என்னடா கேட்ட டீ கேட்டுங்க எப்படா கேட்ட ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா லைட்டா குடுறான்னு படா நீ எவ்வளவுடா 1.5 ரூபாய் நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன் அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க என்னடா பழக்கம் எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா நாயே இது டீ கடைங்காட்டி பரவாயில்ல கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க முண்ட மாத்தாண்டா போவீங்க நாயங்களா இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி வாழைப்பழம் கொடுங்க சாருங்க கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும் போங்கடா என்ன மகளா இது பாத்துறேன் சரி வாணி இங்க யாருக்காச்சும் வேணுமா அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க ஐயோ சரி நீ காசு கொடுக்க வேண்டாம் மாவாய் போச்சு சரி 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 அண்ணா இத கொஞ்சம் தூக்கு இரு தூக்கி விடுறேன் விடுவா பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வரேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அட பாப்பா எம்ஜிஆர என்ன கண்ணால முச்சுக்கிறேன்னாரு நான் தான் வேண்டான்ட்டேன் உனக்கு எவன் கொடுத்துட்டாடா கிருஷ்ணசாமி பஸ் வந்து நிக்குது மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது டீ போட்டு ரெடி ஆயிக்க பஸ்ஸுக்குள்ள பாத்தியா ஒண்ணும் தெரியலையே அப்புறம் என்னாச்சு சொல்றேன் அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு ஆமா ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம் ஐயோ எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு சரி இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன் அவன் யாருன்னு தெரியுதா தெரியலையே அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன் அவனா இது கடன் வாங்கும்போது முடிவு இருந்தது திருப்பி கேட்டுவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான் 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான் ஒரு டீ கொடுங்க என்னங்க டீ மட்டும் தானா வடை போண்டாலாம் வேண்டாமா ஒண்ணு வேண்டாம் ஒரு டீ குடிக்குவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க பாவ காசு இல்ல போட்டிருக்கு அங்க பாரு என்ன செய்யலாம் வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம் அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா இல்லையே ஏன் உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா இப்ப வேண்டாம் அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம் யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருங்க என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன பழம் பலாப்பழம் கிண்டல் பண்ணியா நீ என்ன கிண்டல் பண்றியா அட வாழைப்பழம்யா டேய் தெரியுதுடா அப்புறம் கேக்குறேன் இந்த பழத்தை என்னால திங்க முடியல எங்க வாயை காட்டு இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா அப்ப நாங்க வாழைப்பழம் திங்கிறது எப்படி பழனிக்கு போ பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா அப்படி என்ன பண்றது போட்டாங்க இந்தாடா நீ தின்றா டேய் இங்க வாடா உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற போடா ராஸ்கல் யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் ஃபார்முலா கடை இது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து 1 ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும்
அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. அப்படிங்களா? டேஸ்ட். கன்சாமி இங்க வா. கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. புரியுது. என்னமாச்சு? என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இல்ல. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இல்ல, அது- இத பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. இல்ல ஐயோ, நாக்க வேணாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்டாட்டி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாட்டி இல்ல, நான் தாலி கட்ட- அண்ணா, நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய், அண்ணா, 2 பேருக்கு 1 வயசாச்சு புத்தி உங்களுக்கு இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா, அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ, இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ, இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன், மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. இதெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா, அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ, அது வயல்ல கலக்கிறது. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. இல்ல இல்ல, மொட்டை மொட்டை, மொட்டை மொட்டை, தகல் பாஜாகால கிட்ட வச்சுக்காத, வேண்டாம். உண்மை கேளு. மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ, இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குத்துறனே, அண்ணே குத்துறனே, அண்ணே 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 ஏய், குத்துறனே. ஏன்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன், மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன போ. டேய், இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. கேடா. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடை நல்லாடு. ஏமா, இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தே? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். என்னம்மா? இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி, விட்டு சும்மா இரு. யோ, என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னம்மா சொல்ற? டீலே சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? யோ, ஏன் போய் சொல்ற? கந்தசாமி, கொஞ்சம் பார்ப்பா. டேய், உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி, எதுக்குமா உன் போய் இந்த வா அப்படி. யோ நிறுத்தியா,
இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சக்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீய நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஆமாமா, வாமாமா, இந்தாமாமா, போடா. யோ நிறுத்தியா? இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா? யோ சும்மா பார்க்காம குடிச்சு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலைன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது. வாங்கி அடி, அடிச்சு பார்த்து சொல்லு. ம். குடியா? குடிக்கிறது. ஏய், இந்த டீல சக்கரை இருக்க? இப்ப இருக்குயா. ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்கல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டற மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சு. ஆ. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புண்ணா? வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட, நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவானுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? ம். அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? அட போப்பா. அட, நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்லு இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. ஏன்? போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த பாரு, இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு ஓ, இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாசப்பூல் வச்சு புடி. முடியாதுப்பா. போ, கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். ஓ. யோ, யோ, மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு, தாக்கு, விடாத தாக்கு. அப்படி தாக்கு. ஏய், ஏன் கடல்ல வந்து கலாட்டம் பண்ண? அது ஏன் தப்பு இல்ல, பின்ன உங்க ஒப்பந்தப்பா. சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரான்னு தேடி போடுவேன். அதுல மச்சம். மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 வருஷத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? ஆ. வா. என்னப்பா? டேய், மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டான்னு கூட்டி